திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் மீது நள்ளிரவில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் கும்பல் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முத்துப்பேட்டை முகைதீன் பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த ஹாஜா முகைதீன் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். வழக்கம் போல நேற்று இரவு செய்தி பணிகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய அவர் உணவு அருந்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நள்ளிரவு சுமார் 11:45 மணியளவில் கஞ்சா வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருந்த அப்துல் பாசித் தலைமையிலான 3 பேர் கொண்ட கும்பல் ஹாஜா முகைதீன் வீட்டிற்கு வந்துள்ளது. அவர்கள் வீட்டின் கதவை தட்டி செய்தியாளரிடம் பேச வேண்டும் என கூறியுள்ளனர். வீட்டின் கதவை திறந்து அவரது மாமியாரிடம் ஹாஜா முகைதீனிடம் அவசரமாக பேச வேண்டும் என்று தெரிவித்த அந்த கும்பல் பின்னர் ஹாஜா முகைதீன் வெளியே வந்ததும் போலீசில் புகார் தொடர்பாக பேச வேண்டும் என கூறி அவரை வெளியே வரவழைத்ததாக தெரிகிறது. ஒரு 11:30 மணி இருக்கும்போது எனது வீட்டில் நிறைய 3 இளைஞர்கள் என்னை கூப்பிட்டாங்க. எனது மாமியார் சொன்னாங்க. எங்கள் மாமியார் என்னை சொல்லி உங்களை யாரோ 3 தம்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போய் வெளியில் போய் பார்த்தா எங்கள் ஊர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தான். போய் என்ன தம்பி வேணும் நேரத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி என்னென்ன எங்கள் பசங்களுக்கும் அருகாமையில் உள்ள கோயிலூர் பசங்களுக்கும் சண்டை வந்துருச்சு, நாங்கள் தண்ணி அடிக்க போன இடத்துல சண்டை வந்துருச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொல்ல வந்தோன்னா நான் சொன்னேன் நீ நேராக காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடு அப்படின்றதுக்கு இல்லை காவல் நிலையம் நான் போனேன், காவல் நிலையத்தில் பெரிய தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு இந்த பையன் எனக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்க. காவல் நிலையத்தில் எதுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட சொல்கிறாங்க? புகார் யார் வேண்டாலும் கொடுக்கலாம் தானே, புகார் கொடுக்க யார் வேண்டாலும் போகலாம். அப்படிங்கும்போது எதுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க? அது முடிட்டு எனக்கு டவுட் வந்தோன்னே இருப்பா நான் காவல் நிலையத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன், யார் இரவு பணியில் இருக்காங்களோ ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், நீ போய் மனுவை கொடு, ஏதா இருந்தாலும் பின்னாடி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் மரத்தை இந்த பாட்டில் எடுத்து இங்கே 2 அடி அடித்து ஃபஸ்ட்டு அடி அடித்து மண்டை பாட்டில் உடையில, 2வது அடி அடித்து பாட்டில் உடஞ்சிருச்சு, 3வது அடி அடித்து பாட்டில் தடுத்தோடனே நெஞ்சில் கிழிச்சிருச்சு. இதையடுத்து பேசிக் கொண்டிருந்த தருணத்தில் அப்துல் பாசித் தன்னிடம் மறைத்து வைத்திருந்த பாட்டிலை எடுத்து ஹாஜா முகைதீன் தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த கும்பல் தலை, நெஞ்சு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உடைந்த பாட்டில்களால் சரமாரியாக குத்தி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலின் போது ஹாஜா முகைதீனின் செல்போனையும் அந்த கும்பல் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினரும் அப்பகுதி மக்களும் உடனடியாக அவரை முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நள்ளிரவில் வீடு புகுந்து செய்தியாளரை தாக்கிய இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு விரல் அளவுக்கு ஆழம் காயம். இன்னைக்கு மருத்துவர் சொல்லிட்டாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்னை மீட்டு அங்கே முதலுதவி சிகிச்சை பண்ணும்போது அங்கே உள்ள மருத்துவரை சொல்லிட்டாரு, இந்த காயத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணணும், அதனால் மெடிக்கல் காலேஜ் தான் போகணுன்ட்டாங்க. நான் அங்கேருந்து நைட்டாக கிளம்பி தஞ்சாவூர் மெடிக்கலில் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் மயக்கம் தெளித்து வெளியே வரும்போது காவல்துறை என் மீது ஒரு பையான புகாரை பரப்புது. எதனால் பரப்புது? அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா, நான் யாராவது பொண்ணை மிரட்டிருந்தேன்னா என்னோடய செல்ஃபோன் நம்பர் 10 நம்பரு, என் முத்துப்பேட்டையில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கு என் செல்ஃபோன் நம்பர் தெரியும், இன்க்ளூடிங் காவல்துறை கண்காணிப்பாளர், முத்துப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கூட தெரியும் என்னோடய செல்ஃபோன் நம்பரு. என்கிட்ட பப்ளிக்கில் அவர் எஸ்பி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நான் இன்னும் பார்க்கல. எஸ்பி ஒரு பொய்யான அவதூறை பரப்புறாராம். இந்த மாதிரி இந்த பையன் லேடிஸ் விஷயத்தினால இப்படி இது பண்ணுறாங்க, இப்படி ஒரு செய்தியே நடக்கலைன்னு. நான் தாக்கப்படுற சிசிடிவி அப்போ அந்த பையன் என்கிட்ட சொல்கிற வார்த்தைகள், நான் அவனுக்கு சொல்கிற பதில்கள் அனைத்துமே அந்த சிசிடிவியில் ரெக்கார்டிங்கில் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் இருக்குது. காவல்துறைக்கு என்ன ஒரு பயன்னா, இந்த பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சிருக்காங்க, கஞ்சா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்க முதல்வர் என்ன பண்ணுறாரு, பல பகுதியில் கஞ்சாவை கட்டவிழ்த்துக்கிட்டு அதை கண்டுக்காமல் இருக்க ஆய்வாளர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாரு, அதுக்கு துணை போகிற காவல் துணை கண்காணிப்பாளரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே கண்டுக்காமல் பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அந்த பயம் வந்ததுனால இந்த செய்தியை அப்படியே திசை திருப்புறாங்க. அப்படி நான் பண்ண குற்றமாக இருந்தால் என் மேலே என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கட்டும், என்னோட செல்ஃபோனை அவங்க ஆராயட்டும். என் செல்ஃபோனை அந்த பையன் தான் அப்பீட்டு போயிட்டான். அவன்கிட்ட கேட்டால் இல்லைங்கண்ணா, அதே சிசிடிவியில் என் ஃபோனை பறிச்சுட்டு ஓடுற வீடியோ இருக்குது. காவல்துறை அதெல்லாம் பார்த்துச்சா என்னன்னு தெரில.
காவல்துறை வந்து காதில் என்ன மாட்டிக்கிட்டு வீடியோ பார்த்து தெரியல 2 பேரும் அந்த இடத்துல பேசுகிறோம். அப்படி அந்த பையன் விட்டு சொந்தக்காரங்கள்ட்ட தப்பாக பேசியிருந்தா அவன் என்கிட்ட வந்து கேட்டுருக்கணும். நீ ஏன் சொந்தக்காரர் தப்பாக பேசினாலும் கேட்டுருக்கணும். என்கிட்ட வந்து எனக்கு அந்த ஊருக்காரனுக்கு பிரச்சனை நீங்கள் வாங்க அப்படின்னு தான் என்னை கூப்பிட்றான். ஆடியோவை நல்லா தெளிவாக கேட்கணும்.